തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേനാ சிக்கிருச்சு. ஹேய், என்ன இது? உன்கிட்ட தான் கேக்குறேன், என்னன்னு கேட்டேன். இந்த பாரு, தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. உன் விஷயத்துல நான் ரொம்ப பொறுமையா போறேன். என் பொறுமையை சோதிக்காத. என்னது இது? யாரோட போன் இது? என்னோட போன் தான். நீங்க வாங்கி கொடுத்த போன் தான். இங்க பாரு, நீ கையும் களவுமா மாட்டிக்கிட்ட. நீ போய் சொல்லி தப்பிக்க முடியாது. ஒழுங்கா சொல்லி இது யாரோட போன்? என்னோட போன் தான். நீங்க வாங்கி கொடுத்த போன் தான். யாரோட போன்னு கேட்டேன். நிஜமா நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த போன் தான். பிறகு என்னத்துக்கு உன் போனு சார்ஜ் ஏறுதுன்னு சொன்னேன். ஆமா, என் போன் சார்ஜ் ஏறிக்கிட்டு தான் இருக்கு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கோமாளி மாதிரி தெரியுதோ? நான் வாங்கி கொடுத்த போனு சார்ஜ் ஏறுதுன்ற. இந்த போன் எதுன்னு கேட்டா நான் வாங்கி கொடுத்த போனுன்ற. ஏண்டி, என்னை பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி இருக்கா? உன் வாயில உண்மையே வராதா? எதுக்கு எடுத்தாலும் பொய், வாய திறந்தாலே பொய். யாரோட போனு சொல்லு. ஐயா, இது நீங்க வாங்கி கொடுத்த போன் தான். யாழினி படிக்கிறதுக்காக வச்சிருந்தா. அடிக்கடி போன் வந்துகிட்டே இருக்கு. போன் சத்தம் அம்மாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு கொடுத்துட்டு போக வந்தா. வீட்டுல இருக்கிறவங்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிடுவேன்னு பார்த்தேன். என்ன பிரச்சனை ஆகும் சொல்லு. என்ன பிரச்சனை ஆகும்? இல்ல, யாழினி போன் வச்சிருக்கிற விஷயம் என் அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். உன் அம்மா எங்க இருக்காங்க? பின்னாடி தொழுவத்துல இருக்காங்க. உன் அம்மா பின்னாடி தொழுவத்துல இருக்கிறதுக்கும் ஷாலினி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போகிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க பாட்டுக்கு பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. திருட்டுத்தனமா உள்ள வந்துட்டு போக தெரியுதுல்ல. இது என்கிட்ட மறைக்கிறதுல என்ன இருக்கு? இத்தனை நாளா நீ பண்ண எந்த விஷயமும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்ன்ற விஷயம் உனக்கும் தெரியும். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனையாகும். உன் தங்கச்சி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போனது என் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாகும். எனக்கு தெரியறதுல என்ன பிரச்சனை? இல்ல, யாழினி இப்பதான் போனா. அவ இந்த வீட்டு வாசல தாண்டதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்களா? பதட்டத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு தெரியாம நீ எவ்வளவு விஷயம் பண்ணிருக்க. எதுக்காவது நான் உன்கிட்ட கோவப்பட்டிருக்கேனா? அப்போ நான் இன்னும் உனக்கு நம்பிக்கைக்குரியவனா இல்ல, அப்படிதானே? சொல்லு. அப்படிலாம் இல்ல. பிறகு வேற என்ன காரணம் இருக்க போகுது? ஐயா, சத்தியமா வேற எந்த காரணமும் இல்ல. திடீர்னு நீங்க வந்ததுனால பதட்டத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் மறைக்கணும்னு நினைக்கல. எல்லாமே தற்செயலா நடந்ததுதான். நான் எதுவும் பிளான் பண்ணல. என்ன இப்போ நீ அழுது அழுது எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா நான் அதெல்லாம் உண்மை நம்பணும். இந்த கதிர் அவ்வளவு முட்டாள் இல்ல. எந்த விஷயத்திலயும் நீ என்ன நம்ப தயாரா இல்ல. உனக்கு நம்பிக்கைக்குரியவனா நான் இல்ல. அப்படிதான். நம்பிக்கை இல்லாம தானே டி நான் நெருங்கி நெருங்கி வரும்போதெல்லாம் என்னை விட்டு விலகி விலகி போனா. அப்படி எதுவுமே இல்ல. இனியும் நீ சொல்ற பொய்ய நம்ப நான் தயாரா இல்ல. நீ என்ன நம்ப தயாரா இல்ல. திருட்டுத்தனம் பொய்யே அதானே. நீ என்ன பண்ணாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் கேட்கறது இல்லைல்ல. அதுதான் எனக்கு இந்த தண்டனை. கேவலம் ஒரு போனை கொடுக்க உன் தங்கச்சி வந்திருக்கா, அத கூட என்கிட்ட மறைக்கிற நீ. இப்படி சின்ன சின்ன விஷயத்தையே என்கிட்ட மறைக்கிறியே. இப்படி நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டின்னு இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு சொல்லு. அதானே, நீ அதுக்கு முதல்ல என்ன புருஷனா ஏத்துந்திருக்கணுமே. ஐயா, அப்படிலாம் சொல்லாதீங்க. புரிஞ்சுக்கிட்டேன். எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நெருங்கி நெருங்கி வரும்போதெல்லாம் நீ என்னை விட்டு விலகி விலகி போயிட்டு இருந்தியே. அதுக்கு என்ன காரணம்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அதுக்கு உன் படிப்பு மட்டும்தான் காரணம்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது அதை விட பெரிய காரணம் ஒண்ணு இருக்குன்னு. இங்க பாரு, உனக்கு இங்க இருக்க விருப்பம் இருந்தா இரு, இல்லையா கிளம்பி போயிட்டே இரு. உன்னை யாரும் இங்க இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தல. அதையும் மீறி யாராவது உன்னை இந்த வீட்டை விட்டு போக வேண்டான்னு சொன்னா அதை நான் பாத்துக்கிறேன். அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். இங்க இருக்க உனக்கு விருப்பம் இல்லையா கிளம்பி போயிட்டே இரு. இல்ல
தனியா எங்கேயும் போக முடியாது, காசு பணம் இல்ல அப்படின்னு வேற வழி இல்லாம இங்க இருக்கியா? எவ்வளவு வேணும்? உன்கிட்ட தான் கேக்குறேன், எவ்வளவு வேணும் சொல்லு. உன்கிட்ட தானே கேக்குறேன். ஒருத்தன் காட்டு கத்து கத்திட்டு இருக்கான், சில மாதிரி நின்னுட்டு இருக்க. எவ்வளவு வேணும்னு சொல்லு. காசு தூக்கி உன் மூஞ்சில வீசி அடிக்கிறேன். எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ என்னத்துக்கு அழற? ஓ, வீட்டை விட்டு போகணும்னா எங்க போகணும்னு தெரியலையா? வா, நானே உன்னை கூட்டி போய் விடுறேன். வா போலாம். என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இவ என்னமோ அழுதுகிட்டே நிக்க, இவர் கோவமா நிக்கிறாரு. வீட்டுல வேற யாரும் இல்ல. இவ அம்மையும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டாவ. இந்நேரத்துல இவ கண்ணீரோட வந்து வாசல்ல நிக்க. அம்மா, வாமா, என்னத்துக்கு வெளியே நிக்கிற? வாங்க வாங்க, 2 பேரும் உள்ள வாங்க. வீட்டுல வேற யாரும் இல்லையா பாட்டி? இல்லையா? இவ அம்மையும் அப்பாவும் வேலைக்கு போயிருக்காவ. என்னையா, எதுவும் பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டும். உங்க எல்லாரையும் பார்க்காம இவ வருத்தத்துல இருக்கா, அதான் கூட்டிட்டு வந்தேன். அப்படியா சங்கதி? இவ இந்த வீட்டை விட்டு வேற எங்கேயும் போனது கிடையாது. அதுவும் இத்தனை நாள். மொதல் கல்யாணம் பண்ணிட்டு அவ புருஷன் வீட்டுக்கு போய் இருந்திருக்கா. அதான் வீட்டு கேட்க வந்துருச்சோ என்னவோ. எம்மாடி, உள்ள போய் தம்பிக்கு காபி தண்ணி போட்டு அந்த குடு. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஐயா, உன்னை என்ன காட்டிலேயே விட்டுட்டு போறேன்? உன் வீட்டுல தான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். இங்க நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க போறது கிடையாது. யாருக்கிட்டையும் எதையும் மறைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. நான் வரேன். கதிர்கிட்ட போய் கேட்கலாமா? அம்மா, என்னல இப்படி பின்னாடி வந்து பயமுறுத்துற? இங்க நின்னு என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லையா, கதிர மீனாவை கொண்டு போய் அவ வீட்டுல விட்டு வந்திருக்கான். 2 பேருக்கு எதுவும் பிரச்சனையா என்னன்னு வேற தெரியல. என்ன ஆச்சியா, ஏன் கொண்டு போய் விட்டேன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டான். ஆதி இந்தியாவும் வீட்டுலதான் இருந்தாவ. அவியல கேட்டா ஒன்னும் தெரியல. தியாவுக்கு வயிறு வலியில படுத்துட்டா போல. ஆதியும் வேலை பார்த்துட்டு பிஸியா இருந்திருக்கான். இந்த சமயத்துல இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. எப்ப வருவான்னு கேட்டாலும் சொல்ல மாட்டான். இதுதான் பிரச்சனையா? என்னம்மா நீங்க? கல்யாணம் ஆனதுல இருந்து மீனா அண்ணி இந்த வீட்லயே தான் இருக்காவா? அவியலுக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு ஆசை இருக்காதா? அதனால அண்ணன் கூட்டு போய் விட்டு வந்திருப்பாவ. இதெல்லாம் ஒரு விஷயம் சீரியஸா பேசிட்டு இருக்கியேம்மா? இல்லையா, அதுக்கு இல்ல. அவ எப்ப வேணாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டும் வரட்டும், நான் என்ன சொல்ல போறேன்? ஆனா அந்த மீனாவோட அம்மா, அதான் அந்த லட்சுமி, மீனாவை வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. அப்படி இருக்கையில கதிர் என்னதுக்கு அவளை கொண்டு போய் அங்க விட்டான்? ஒருவேளை அவளை ஏத்திருந்திருப்பாளோ? அது எனக்கு தெரியாம இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதுதான் உங்க டவுட்டா? அண்ணன் எது பண்ணாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாமா? அப்பா உங்களை காணன்னு தேடிட்டு இருக்காவ. என்னன்னு போய் கேளுங்க. ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம், அழுதால் கூட தீரா சுமையே. மீனா, அத்தா, ஏதோ ஒரு கோவத்துல உன்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டேன். நீ இல்லாம இங்க என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. நான் தான் கோவத்துல கூட்டிட்டு போனா அவளுக்கு எங்க போச்சு அறிவு? போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன்னு சொன்னா என்ன? நான் பண்ணினதுதான் தப்பு. நான் அவளை கூட்டிட்டு போய் அங்க விட்டுருக்க கூடாது. கோவத்துல பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவ பண்ணது மட்டும் என்ன சரியா? என்கிட்ட என்ன மறைக்கிறா? சின்ன சின்ன விஷயத்த கூட அவ என்கிட்ட மறைக்கிறானா?
அப்போ அவளுக்கு நான் நம்பிக்கை இல்லாதவன் தானே? நம்பிக்கை இல்லாதவன் கூட அவ எதுக்கு இருக்கணும்? அவ போனது கரெக்ட் தான். ஆனா என்னால அவ இல்லாம இருக்க முடியல. ஓ, என்ன இப்படி பைத்தியக்கார மாதிரி புலம்பு விட்டுட்டாலே. தூக்கமே வரல. என்ன இருந்தாலும் நான் செஞ்சது தப்புதான். அவ மேல எவ்வளவு கோவம் இருந்திருந்தாலும் அவளை அங்க கூட்டிட்டு போய் விட்டுருக்க கூடாது. அக்கா அழாதக்கா, எல்லா பிரச்சனைக்கு நான் தான் காரணம். நீ வருத்தப்படாதக்கா. நாளைக்கு காலம்பறையே அத்தாங்கிட்ட போய் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். என்ன சொல்லுவ? அது அது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையா நீ? என்னோட தப்பு தான். அவளுக்கு தெரியாம மறைக்கணும்னு நினைச்சது என்னோட தப்பு தான். ஆனா அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கலாம் இல்ல. ஏதோ ஒரு பயத்துல மறைச்சிட்டேன். அவைய கோபப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அது எதுவுமே உண்மை இல்லைன்னு நான் எப்படி அவருக்கு புரிய வைக்க போறேன்னு தெரியல. அந்த வீட்டு மருமகள் ஆகிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை எனக்கு. அந்த வீட்டை விட்டு என்ன அனுப்புனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏதோ ஒரு கோவத்துல அது என்னை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டாவ. ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவரால் நான் இல்லாம இருக்க முடியாது. என்னோட கவலை எல்லாமே இப்போ அவர் என்ன நினைச்சு வருத்தப்படுவாரு. ஆறுதல் சொல்ல நான் அங்க இல்லையன்றதுதான். அக்கா நீ கவலைப்படாதக்கா. அக்கா உங்களை புரிஞ்சுப்பாவ. அம்மா உங்களை இந்த ரூம்லயே படுத்துக்க சொன்னாவ. அம்மாவுக்கு என் மேல இன்னும் கோவம் போகலையோ? சேச்சே, அப்படிலாம் இல்லக்கா. அம்மாவுக்கு உன் மேல பாசம் ஜாஸ்தி தான். நீ கல்யாணம் ஆகி அங்க போனதுல இருந்து மெத்தையில படுத்து பழக்கப்பட்டிருப்பா. அதனால அக்காவை இந்த ரூம்ல படுக்க சொல்லுன்னு அம்மா தான் சொன்னாவ. பழைய மாதிரி உன்னை தரையில படுக்க வேண்டாம்னு சொன்னாவ. நிஜமாவா சொல்ற? அம்மா அப்படியே சொன்னாவ? ஆமாக்கா, அம்மா உன்கிட்ட வேணா பேசாம இருப்பாவ. ஆனா அது எப்பவும் உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாவ. நீ அழாதக்கா, நீங்க படுத்து வரங்க, நான் போய் கீழே படுத்துக்கிறேன். என்னடி இதெல்லாம்? 2 பேரும் இந்த மெத்தையிலே படுத்துக்கலாம். சரி. காதல் தீய கருகும் இமையே. காதல் 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 இனித்திடும் நரகமா. காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா. ஷேப்ல மாமியங்காரன் வந்து நிக்கிறான். ஒரு மறுவாதை இல்ல. வீட்டுக்கு வந்தவர்களை வாங்கன்னு கூட கூப்பிட முடியாதோ? என்ன இது? பூப்பு சப்பு இல்லாம வாங்க வாங்க மாமான்னு வாய் நிறைய கூப்பிடு. என்ன முழிக்க? கெட்டிக்க போறவன வாங்க மாமான்னு கூப்பிடுறதுல என்ன குறைச்சல் இருந்துச்சு? பின்ன என்ன கருமாதியா? இந்த ஏய், உன் அக்கா காரியதான் அவ போக்குல விட்டு ஏமாந்துட்டேன். ஆனா உன் விஷயத்துல அப்படி இருக்க மாட்டேன். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். என்னது? கல்யாணம் வேண்டாமா? இதேதான் உன் அக்கா காரியம் சொன்னா. இப்போ அதே புராணத்தை நீ பாடுற. நீ அவனை இழுத்துட்டு ஓட திட்டமிட்டு இருக்க. சொல்லிடி, நீ என்ன திட்டத்தோட இருக்கா? ஐயோ மாமா, அப்படிலாம் எதுவும் இல்ல. பொறவு பதறாத. என் கையால உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் யாரு என் சுண்டு விரல் நகம் கூட உன் மேல படாது. ஏன்னா என் வளர்ப்பு எப்படி, என் ஆத்தா அவ்வளவு கேவலமா என்ன வளர்க்கல. ஆனா அதுக்காக உன் அக்காக்காரி விஷயத்துல ஏமாந்த மாதிரி நான் உன் விஷயத்துல ஏமாற தயாரா இல்ல. அதுக்காக நீ பேரழகின்ல நினைச்சுக்காத. உன் அக்காவை கேட்டிக்கன்னு ஆசைப்பட்டேன். அவ ஒன்ன மாதிரி கிடையாது. நல்லா செழிப்பா வளர்ந்த சந்தைக்கு வந்த காய்கறி மாதிரி சும்மா பல பலன்னு இருப்பா. சமைச்சு சாப்பிடவும் ருசியா இருக்கும். நீ சும்மா
பிஞ்சு காய் சமைக்க ஆகாது. மீனா இருக்காளே, அவளை பார்த்தாலே பத்திக்கும். சும்மா சந்தன கட்ட மாதிரி பல பல பலன்னு. என்ன வளைவு, என்ன நெளிவு. என்ன பண்றது? இருந்தும் ஒன்னு கேட்டிக்க நான் ஏன் சம்மதிக்கணும்? என் ஆத்தா என்ன சொன்னாலும் சரியாதான் இருக்கும். அவ இந்த வீட்டுல பொண்ணு எடுக்கணும்னு சொல்லியிருக்கா. ஏதா காரணம் இல்லாமலா இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் ஒன்னு கேட்டிக்க சம்மதிச்சேன். மத்தபடி நீ நினைச்சுக்காத மனசுக்குள்ள பேரழகின்னு. நீ எல்லாம் அவ்வளவு ஒருத்தே இல்லை. இந்த முத்து வேலை கெட்டிக்கிறதுக்கு தகுதியானவன் ஒருத்தி இருந்தா அவன் உன் அக்காக்காரி மட்டும்தான். என்ன பண்ண, அவளுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. ஆனாலும் உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல அவ இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கா. என்ன இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன் தெரியுமா? நாளைக்கு அவன் புருஷனுக்கு ஏதாவது ஒன்னாயி செத்து போயிட்டா உன் அக்காவை நான் தானே பாத்துக்கணும். அப்போ நீங்க சண்டை போட்டுக்க கூடாது, 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். அதுக்காக தான் எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட நான் சொல்றேன். எனக்கு எப்பவும் மீனா தான் முதல்ல, நீ 2வது தான்.